இதுதாங்க அம்மன் பச்சரிசி இலை. இந்த இலைய வச்சு தான் நம்ம வந்து மருவுக்கான ப்ராடக்ட் ரெடி பண்ண போறோம். ஸோ நெறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க ஒரு 2 இயர்ஸாவே. எனக்கு இந்த மூலிகை செடி கிடைக்காதனால நான் ப்ரிப்பேர் பண்ணாமயே இருந்தேன். ஸோ இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி தான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அண்ட் நானும் நெறைய பேஜ் ரெஃபர் பண்ணியிருந்தேன். நீங்க போய் அதில வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நீங்க தான் ப்ரிப்பேர் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நெறைய பேருக்கு இந்த செடி கிடைச்சதுன்னா, அந்த பால ரெகுலரா ஒரு 3 மந்த்ஸ் வச்சுட்டு வாங்க. அந்த மரு வந்து உங்களுக்கு ட்ரை ஆயிடும். அது உங்களுக்கு கிடைக்காததுனால எனக்கு இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த பால எடுத்து தான் அந்த ஜெல்ல ப்ரிப்பேர் பண்றோம். இந்த ஜெல்லுல நம்ம நெறைய இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்றோம். உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வைக்கணும்னு கிடையாது. ஃபேஸ் ஃபுல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல நெக்ல இருக்கா, இல்ல எங்க உங்களுக்கு மரு இருக்கோ அங்க ஃபுல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம். இது சோப்பும் இப்ப கேட்டுருக்காங்க. ஸோ ஒரு கஸ்டமர் வந்து சோப்பும் அண்ட் ஜெல்லு வந்து காம்போவா ஒரு 3 காம்போ கேட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்காக